ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு இரக்கமுள்ளவராயிருந்து கிருபை செய்கிறவராய் நம்மை வழிநடத்தி அவருடைய இரக்கங்களுக்குள்ளே அவருடைய அதிசயங்களுக்குள்ளே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி உணர்றீங்க? கர்த்தருடைய வார்த்தையினாலே நாங்கள் பிளப்பட்டு நாளாந்த வாழ்க்கையில ஜெயம் கொள்கிறோம் என்று சொல்லுறோம். மாத்திரம் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. நாளாந்த வாழ்க்கையில நமக்கு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் இருக்கு. ஏனென்றால் நமக்கு போராட்டம் தருகிறவன் பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்து கொண்டிருக்கான்? வகை தேடி கொண்டிருக்கிறான். He is looking for an opportunity to overcome you. இல்லையா? அவன் ஒரு தருணத்தை பார்த்து கொண்டிருக்கிறானாம், எப்ப உங்களை விழுங்கி போடலாம். அப்ப அந்த தருணம் கிடைக்கிற போது நீங்க தப்ப மாட்டீங்க. ஆனபடினால அந்த தருணத்திலே நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் நிற்கும்படிக்கு தான் கர்த்தர் நமக்கு வார்த்தை ஆகிய பட்டயத்தை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் படிக்கிற காரியம் சகோதரர்களே, not for the dollar, this is for your life. ஹல்லேலூயா. இது அறிவுக்காக நாங்க படிக்கிறது இல்ல. தேவனுடைய வார்த்தையை அறிவுக்கு படிக்கிறார்கள் தான் பட்டங்கள் பதவிகளை எல்லாம் போட்டுக்கிட்டு வச்சுட்டு என்ன பிடி இடி ஏடி சிடி எல்லாம் போட்டு வைக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு உதவாது. என்ன தமிழ்ல அழகா சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்காய் கரைக்கு உதவாது. இதுல இருக்கிறத சமைச்சு சாப்பிட முடியாது நம்முடைய வாழ்க்கை. ஆனால் அவருடைய வார்த்தை இல்லையா, காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. காலுக்கு தீபமாயிருக்கு. ஏனென்றால் கால்கள் இடறுகிற போது, அதனாலதான் தாவீது சொல்லுகிறான் இல்லையா, அவர் அங்கே சொல்லுகிறார் என்னன்னு சொன்னா, என்னுடைய கால்கள் இடறுகிறது என்று சொல்ல முன்பதாகவே உம்முடைய கரம் என்னை பிடிக்கிறது. எப்படின்னு சொன்னா, பிசாசு பிரச்சனையை கொண்டு வருகிறான், சூழ்நிலைகளை கொண்டு வருகிறான். நாம் எங்களுடைய பலவீனத்திலே நான் விழுந்து விடுவேன், இனி எனக்கு ஒரு அவகாசம் இல்லை என்று நினைக்கிற போது தேவனுடைய வார்த்தை நமக்கு நினைப்பூட்டி நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் நீங்க வர்ற சந்தர்ப்ப சூழ்நிலையில கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. என்னுடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லுற போதே அவருடைய கரங்கள் என்னை பிடித்துக் கொள்ளுகிறதாம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கரம் என்னுடைய கால் இடற முன்பதாய் பிடிக்கிறது. அது என்ன தெரியுமா சகோதரரே? அவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தைகள். நான் இடறி விழ முடியாதபடிக்கு நான் விட முன்பதாகவே அது என்னுடைய நினைவுக்கு ஆவியானவர் மூலமாய் நினைவுபடுத்தப்படுகிறது. நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. ஆனபடினால நான் சறுகுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். நான் யாருக்கு பயப்படுவேன்? எதற்கு நான் அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. யாருக்கும் பயப்பட தேவையில்லை, எந்த சூழ்நிலைக்கு வஞ்ச தேவையில்லை. என் கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார். அவர் எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். எந்த சத்துரு வர்றது எனக்கு தெரியுது இல்லையா, நான் நிக்கிற இடம் எனக்கு தெரியுது, என்னை கர்த்தர் எங்க கொண்டு போகிறார் தெரியுது. அதுதான் அவர் தருகிற வெளிச்சம். ஹல்லேலூயா. அது நம்முடைய விசுவாசம் சகோதரர்களே இல்லையா. அதனாலதான் அங்கே அவர் சொல்லுகிற போது 14ஆம் சங்கீதத்துல அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிற போது பாருங்க, வாசிங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பரிஞ்சருமாகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விடுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு எதிரா ஒரு பெரிய யுத்தம் எழுப்பினாலும்
நான் எதுல நம்பிக்கையா இருப்பேன்? கர்த்தரின் வெளிச்சம் என்றதுல நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சம் இருந்தா சகோதரர்களே ஒரு நாளும் பயம் இல்லை. வெளிச்சத்துல, தேவனுடைய வெளிச்சத்திலே நாங்கள் மகிமையை காண அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய கிருபை இந்த சபையிலே தேவன் வார்த்தையாகிய வெளிச்சத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடினா இல்லையா, எங்களை தேவன் ஆசீர்வதித்தே இருக்கிறார். We don't need to go for a blessing. We are already blessed. நாங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நான் சொன்னேன். நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடினால் தான் கிருபையை பெற்றிருக்கிறோம். கிருபையை பெற்றிருக்கிறபடியால் தான் நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறபடினால் தான் எங்களுக்கு ஐஸ்வர்யம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க சரியாக காரியத்தை அறிந்து கொள்ளணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டபடினால் தான் நான் போதகராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டபடினால் தான் 3 பிள்ளைக்கு தாயா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடியால் தான் தேவன் ஒரு ஊழியத்தை உங்களிடத்திலே தந்திருக்கிறார். உங்களை காரியத்தை தந்து தேவன் ஆசீர்வதிக்கிறது இல்ல, நீங்க தேவனுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடினால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடினாலே நம்முடைய ஆசீர்வாத தடை பண்ணுகிறதுக்கு நம்முடைய மாமிசீகம் இல்லையா, நம்முடைய மனுஷீகம் அங்கே அநேக தடவைகளே இடர்லா இருக்கிறபடினா நம்முடைய மனுஷீகம் சகோதரர்களே, நம்முடைய மனுஷீகம் தான் மகிமையை காண பெரிய தடையா இருக்கிறபடினா இந்த பூமியிலே 3 காரியங்கள் தேவனுடைய மகிமையில இருந்தங்களை பிரிக்கிறது. முதலாவது பிசாசு, இரண்டாவது உலகம், மூன்றாவது நம்முடைய மாமிசம். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய மாமிசத்திலே தான் நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் தங்கும்படிக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறபடினால் பிசாசானவன் எப்போதும் அந்த மாமிசத்தினுடைய கிரியைகளை நமக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை உற்சாகப்படுத்தி நம்மளை விழுத்தாட்டுப்படிக்காய் அந்த காரியத்தை பாவிக்கிறபடினால் என்னுடைய மாமிசம் எங்கே பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றதை நான் அறியும் வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் விடுதலை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் நினைக்கிறோம் நாங்க பிசாசு he is not doing anything directly, he doesn't have any authority to touch you. உங்களை பிசாசு தொடுகிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. பிசாசு தொடுகிறது என்னுடைய மனுஷீகத்தை. ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய மனுஷீகம் அங்கே விழத்தாட்டப்படுகிறது, தோற்கடிக்கப்படுகிறது, மேற்கொள்ளப்படுகிறது என்றதை நானும் நீங்களும் அறியாத வரைக்கும் we will blame all the time. நாங்க எதையாயிலும் கொண்ட சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டே இருப்போம், எதையாவது ஒன்றை சாடிக்கொண்டே இருப்போம். இது பிசாசு செய்தது, இது நீர் தந்த மனுஷி செய்தது, அவர் செய்தது, இவர் செய்தது, என்னுடைய பிள்ளை செய்தது, தகப்பன் செய்தது, பாஸ்டர் செய்தது, ஊழியக்காரர் செய்தது, உறவினர் செய்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா we don't know ourselves. இல்லையா? ஒரு வேலைக்கு நமக்கு ஒரு தொழில ஒரு காரியத்தை தர முதல் நாங்க ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம் இல்லையா? ஒரு இடத்துல ஒரு நல்ல தகுதியான வேலை, தகுதியான இல்ல, எந்த வேலைக்கும் நான் போய் நேர்முகமாக பரீட்சை ஒன்றை சந்திக்க வேண்டும். எனக்கு தர்றவங்க ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ வைக்கக்குள்ள என்ன தெரியுமா கேட்பாங்க? காரியங்களை கேட்டு வருவாங்க. எவ்வளவு நாள் இந்த வேலை, உங்களுக்கு வேலை தெரியுமா? ஆம் தெரியும். எங்க வேலை செய்தீங்க? இந்த இடத்துல நான் வேலை செய்தீங்க. இதெல்லாம் முடிஞ்சது ஒரு கேள்வி கேட்பாங்க, முக்கியமான ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுவும் நிர்வாகத்துக்குள்ள நீங்க போறீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்பாங்க. உங்களுடைய பலமான பகுதி எது? வாட் இஸ் யுவர் ஸ்ட்ராங் சைட்? வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த்? உங்களுடைய பலமான பகுதி எது என்று கேட்போம். அப்ப நாங்க முடிப்போம். ஏன்னா எங்களுக்கு தெரியாது நான் யாரு, எனக்குள்ள என்ன பலம் இருக்கு. சரி, பலமான பகுதியை சொல்றேன். நான் கணக்குல நல்லா செய்வேன், என்ன லீவ் அடிக்க மாட்டேன். எப்போ நான் குறைவான பகுதி சொல்றதில்ல தானே. எப்பயாவது சொல்றோமா வேலையை போக்கல நான் அடிக்கடி சிக்கடிப்பேன், என்ன ஒரு டாக்டரையே வச்சிருப்பேன், என்ன அவரே எனக்கு நம்பிக்கையும் பலனுமாயிருப்பார் இல்லையா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவோம் நான் நல்லா வேலை செய்வேன், நல்ல காரியம் செய்வேன், நல்லா செய்வேன். சொல்லி முடிச்ச பிறகு கேட்பாங்கன்னு தெரியுமா, உங்களுடைய பலவீனமான பகுதி எது? எங்களுக்கு வரவே வராது. பலமான பகுதி வந்தாலும் வரும், பலவீனமான பகுதி வரவே வராது என்றால் நாங்க பலவான்கள். ஹல்லேலூயா. பலவீனமான பகுதி கேட்டு பாருங்க உங்கள்ட்ட. வாட் இஸ் யுவர் வீக் சைட்? உங்களுடைய பலவீனமான பகுதி பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அது இல்ல. என்ன பேர் நாங்க இதெல்லாம் பிள்ளையாக்குறோம்.
நேரானதா இருக்கலாம், மறைமுகமானதா இருக்கலாம், நேர்மறையானதா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு தெரியாத எங்களுடைய பலவீனம் ஏனென்றா எங்களுக்கு எங்களை அநேக இடங்கள்ல தெரியாது. ஆமென். எங்களை தெரிஞ்சு கொண்டா நாங்க வெற்றி எடுப்போம். நிச்சயமா அவங்க ஒரு பகுதியை கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் வீக் சைட்? வீக் சைடு இல்லைன்னு சொன்னா நம்ப மாட்டான். என்றால் வீக் இல்லாத எந்த மனுஷனும் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் நம்முடைய மகிமை, அவருடைய மகிமை என்னை உங்களை தங்கும்படிக்காய் அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் எங்களை அவர் பிடித்த காரணம் ஒன்றே ஒன்று, தன்னுடைய மகிமைக்கு ஒப்பான மகிமையில நம்மை கொண்டு போயிருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபைகள், ஆவிக்குரிய போதகங்கள், உபதேசங்கள் எல்லாம் மறந்து விட்டது நாங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கடந்த கிழமையில நான் பார்த்தோம், பவுல் சொல்றார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே நான் நோக்கி நடக்கிறேன். ஹல்லேலூயா. எதற்காக நான் இயேசுவினாலே பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படிக்காய் நடக்கிறேன். ஆனபடி நான் ஒரு காரியம் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நினைத்து எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருளை நான் பெற்றுக் கொள்ளும்படியாய் நான் நோக்குதலாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்க பிடிக்கப்பட்டிருக்கிற காரணம் சகோதரர்களே, நான் அடிக்கடி உங்களை ஞாபகப்படுத்துகிற பதி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுது? நான் ஜெயம் கொண்டு. நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் போராட்டத்துல ஒரு சின்ன சிக்கல் வருகிற போது, குடும்பத்திலே ஒரு காரியம் நடக்கிற போது, நீங்க வேலை செய்கிற இடத்திலே நீங்க சந்திக்கிற ஒரு பிரச்சனையின் போது, அல்லது ஒரு காரியத்தை, ஒரு பில்லை கட்ட முடியாதபடிக்கு பணம் இல்லாது தள்ளாடுகிற போது, தளம்புகிற போது, இருக்கிற நிரந்தரமா இல்லையா என்று தெரியாத போது, எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிற போது, எப்பயாவது நீங்க நினைச்சிருக்கிறீங்களா நான் மகிமையில உட்கார்ந்தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? This is our mistake. ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய பெரிய பிரச்சனை. ஏண்டா உடனே கண் மறைக்கப்பட்டோம். எனக்கு முன்னாக இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை, காசு பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகள் பிரச்சனையா இருக்கலாம், புருஷனுடைய பிரச்சனையா இருக்கலாம், வேலையில பிரச்சனையா இருக்கலாம், ஸ்கூல்ல பிரச்சனையா இருக்கலாம், தடுமாற்றமா இருக்கலாம், எதிர்காலத்தை கொடுத்திருக்க பிரச்சனையா இருக்கலாம். என்னுடைய மைண்ட்ல ஒரு நாள் நான் நினைக்கிறேன், நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் பிடிக்கப்பட்டது, நான் சொல்ல போனேன், நான் பிடிக்கப்பட்டது ஒரு போதகராக இருக்கேன், பரலோகத்துக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. You are not called by God not because you are going to be an engineer or the doctor or somebody else. நாங்க பிடிக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்துக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பிடிக்கப்பட்டதை கண்டடையும்படியாய் கர்த்தர் அநேக வழிகளை திறந்து விட்டிருக்கிறார். அந்த வழியிலே வருகிறதெல்லாம் எனக்கு வாழ்க்கை அல்ல, எங்களுடைய வாழ்க்கை அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க இதை நினைச்சோம்னா இங்க இருக்க பிரச்சனை எல்லாம் சின்ன பிரச்சனையா போய் உங்களுடைய தேவைகள் பெரிய காரியமாய் மாறாது. நாங்க மகிமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய மகிமையை கர்த்தர் இந்த மட்பாண்டங்களிலே வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த மகிமையான ஆத்மாவை, ஆவியை கர்த்தர் மண்ணினாலே செய்த சரீரத்திலே வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த சரீரம் தான் படைக்கப்பட்ட பூமிக்கு திரும்புகிற போது அவருடைய ஆவியும் ஆத்மாவும் அவரிடத்திலே போய் சஞ்சரிக்கும்படியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மகிமையை காண முடியாதபடிக்கு இந்த மட்பாண்டங்கள் நம்மளே பண்ணுகிற கோளாறுகள், பிரச்சனைகள், இந்த மட்பாண்டங்களினாலே வருகிற போராட்டங்கள் சகோதரர்களே நாங்க அறிந்திருக்க வேண்டும், அதை ஜெயிக்கிறவர்களாய் மாற. ஹல்லேலூயா. அதுக்காக கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு கற்பித்துக் கொண்டு வர காரியம் என்ன தெரியுமா? மகிமையை காண தடை பண்ணுகிற, காணாதபடிக்கு தடை பண்ணுகிற மனுஷிக இயல்புகளையும் அதிலே இருந்து ஜெயத்தையும் கற்று தருகிறார். ஹல்லேலூயா. அப்படியாய் நாங்க என்னத்தை எல்லாம் கற்றுக்கொண்டு வந்தோம்? முதலாவது, மனுஷிகத்துல இருக்கிற ஒரு பெரிய பாதிப்பான இயல்பு துக்கம். ஹல்லேலூயா. அது கண்களை மறைக்கிறது, ஆவியை முறிக்கிறது, அது தேவன் தந்த மகிமை காணப்படுகிறது இல்ல. இரண்டாவது காரியம்,
நாங்கள் பட்சபாதமாய் நாங்கள் இருந்து கொண்டு நாங்கள் நீதி செய்து சுய நீதியிலே வாழ்கிறோம். எங்களுடைய நீதியின்படி சிலரை நேசித்து சிலரை வெறுத்து சிலவற்றை ஏற்றுக்கொண்டு சிலவற்றை செய்யாதிருந்து நாங்கள் ஒவ்வொரு பகுதிகளை எங்களுக்குள்ளே போட்டுக் கொள்கிறபடினால் நாங்கள் அதிலே இருந்து விடுதலை ஆகிறது இல்ல. தேவனுக்கு அந்த காரியம் பிரியாம இல்லாதபடினாலே நாங்கள் நரகத்துக்கு ஒப்புவிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு பின்னதாக இருக்கிற சுயநலம் தேவனாலே வெறுக்கப்படுகிற காரியம், பரலோகத்திலே இல்லாத ஒரு காரியம் சுயநலமா இருக்கு. அதனாலே கர்த்தர் சொல்றார், பூமியிலே நீங்க வாழ்ற காலத்திலே சுயநலமற்றவர்களாய் வாழ்ந்திருங்க. ஏனென்றால் சுயநலத்தோட இருக்கிற எவனும் பரலோகத்துக்கு ராஜ்யத்துக்குள்ளே வருவதில்லை. பரலோக ராஜ்யத்துக்கு முன்பதாய் கேட்கப்பட போகிற கேள்வி, நான் தாகமாயிருந்தேன், எனக்கு நீங்கள் தண்ணீர் கொடுத்தீர்களா? நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்களா? நான் ஆடையின்றிருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்களா? நான் சிறையில இருந்தேன், என்னை வந்து பார்த்தீர்களா? நான் வியாதிப்பட்டிருந்தேன், எனக்கு ஆறுதல் சொன்னீர்களா? இந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்மை பரலோகம் கொண்டு போக விடை கொடுக்க போகிறதா இருக்குனால் சுயநலம் தேவனுடைய மகிமையை காண விடாதபடி எங்களை தடை பண்ணுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுக்கு அடுத்த காரியத்தை நான் குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன காரியம்? புறம் கூறுதல். ஹல்லேலூயா. புறங்கூறுதலை குறித்து நாங்க படிச்சு கொண்டு வரோம். புறங்கூறுதலை குறித்து அநேக காரியம் படிச்சுட்டோம். இன்றைய நாள்ல அந்த காரியத்திலே ஒரு முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வருவார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. ஹல்லேலூயா. ஜெபத்தோட இருங்க, முடிச்சிடணும். ஆமே. கட்டாயம் நீங்க அந்த ஜெபம் செய்வீங்க. ஹல்லேலூயா. புறங்கூறுதல் இனிமே இல்ல, இல்லையா? புறங்கூறுதல் எங்கள்கிட்ட இல்ல. இனிமேல் வேத படிப்போல இல்லாமல் இருக்க வேண்டால் அது நிறைவு பெறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. புறங்கூறுதலை குறித்து கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஜனத்துக்குள்ளே நீ கோல் சொல்லுகிறவனாய் இருக்க வேண்டாம். இல்லையா? கோல் சொல்லுகிறது நாங்க நினைக்கிறோம். so many times I have explained this 2 times. இல்லையா? ஏற்கனவே 2 தடவை நான் இதை குறித்து விளங்கப்படுத்தி விட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவரும் இல்லாத இடத்திலே இன்னொருவரை பேசுகிறது புறங்கூறுதல் அல்ல. ஒருவர் இல்லாத இடத்தில் அவருடைய அபிப்பிராயத்தை கெடுக்கும்படி ஒரு காரியத்தை நாங்கள் உணர்த்துறது புறங்கூறுதல். ஹல்லேலூயா. To spoil somebody's opinion, அதுதான் புறங்கூறுதல். இல்லையா? ஏண்டா பின்னால கதைக்காதீங்கன்னா நீங்க கதைக்காம இருக்க போறீங்க. என்ன பத்தி என்ன நீங்க கதைக்கிறீங்களோ இல்ல, நீங்க உங்களை பார்க்க சரியான சீரியஸ், நீங்க கதைக்கவே மாட்டீங்க போல இருக்கு, இல்லையா? ஆனா நான் கதைக்கிறேன் உங்களை பத்தி. நான் ஆத்மத்தை கதைக்க கிடைக்கலாட்டியும் அப்பப்ப ஆண்டவட்ட சொல்றேன் உங்களை பத்தி. ஹல்லேலூயா. சிக்கலா இருந்தாலும் சொல்லுவோம், நல்லதா இருந்தாலும் சொல்லுவோம், தேவை இருந்தாலும் சொல்லுவேன். பேசுகிறோம். என்ன தெரியுமா? புறங்கூறுதல் என்றது ஒருவரை பற்றி ஒருவர் பேசுறது இல்லை. என்ன சிறப்பு நான் ஒருவரை பற்றி பேசுறது பச்சை போய். ஹல்லேலூயா. பேசாம இருக்கவே மாட்டோம், பேசுவோம். புறங்கூறுதல் ஒருவரை பற்றி கெடுதலாய் பேசுகிறது, அவருடைய காரியத்தை கெடுக்கிறதுக்காக பேசுறது புறங்கூறுதல். ஹல்லேலூயா. சும்மா தேவையற்ற காரியத்தை போய் சில நேரம் சில பேருக்கு சில பேரை பற்றி தெரியவே தேவையில்லை. உங்களுக்கு தெரியுமா அதுதான் தொடங்குறது. என்ன கேட்கக்குள்ளே அப்படிதான் தொடங்குறது. என்ன உங்களுக்கு தெரியுமா, என்ன நடந்தது தெரியுமா? என்ன கேள்வியோட தொடங்கிச்சுன்னா அது பிசாசுற காரியம். என்ன இந்த தோட்டத்திலே ஏதாவது ஒரு கனியை ஊசிக்க வேண்டாம் என்று சொன்னதுண்டோ? கேள்வியா இல்லையா? கேள்வியோட வந்ததுன்னா பிரச்சனை. தெரியுமோ தெரியாது, தெரிய வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால் நீ இரத்த பலிக்கு போக உட்பட வேண்டி வருவான். வாசிங்க என்ன லேவியராகமம் 19:16. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பலிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். அப்ப கர்த்தர் சொல்றார், நீ பிறனுடைய மற்றவனுடைய இரத்த பலி. ஏனென்றால் நீ போய் இன்னொருவனை குறித்து கோல் சொல்லுகிறதுனாலே இருக்கிற அபிப்பிராயத்தை கெடுக்கிறபடினா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நல்லது பிரின்ஸ் இருக்காரு இல்லையா? பிரின்ஸை குறித்து என்னோட சொல்லி பிரின்ஸ் அபிப்பிராயம் கெடுக்கிறது
கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் எனக்கும் ஒரு ஆள் கோல் சொல்லுகிறதுனால என்ன நடக்கும்? எனக்கும் பிரின்சுக்குள்ளேயும் இருக்கிற உறவு ஐக்கியம் உடையும். அது இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற ஐக்கியம். எனக்கு பிரின்ஸ தெரியாது, நான் ஒரு நாள் இவனை கண்டதில்லை. இவன் ரட்சிக்கப்பட்டபடினால், தேவனை விசுவாசித்தபடினாலதான் நானும் அவனும் ஒரே தேவனை தகப்பனாய் கொண்டிருக்கிறபடினால எங்களுக்கு உறவு வந்திருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த உறவு கெட்டு போகிறது. அது இரத்தப்பலி 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர்ல எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு உண்டாயிருக்கிற ஐக்கியம் அவருடைய இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற பாத்திரமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராபோசனத்தினுடைய ஒரு பகுதி என்ன தெரியுமா? தகப்பன் இரத்தத்தினாலே நானும் நீங்கள் உறவாகி ஒரு விருந்துக்குள்ளே வருகிறது தான் ராபோசனம். ஆமென். We are breaking that. Sometimes even we hear about the word of God and we don't have the fear of God. தேவ பயம் இல்லாதபடினால பயம் இல்லாம செய்கிறோம். ஆனா கர்த்தர் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். சொல்றார், இது இரத்த பலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை குறித்து குறையாய் அல்லது புரணி கூறி அல்லது ஒருவரை குறித்து கோல் சொல்லுகிறது, அது இரத்த பலியை வருகிறது. அதுக்கு பின்னால் சொல்றார், நான் கட்டாயம் செய்வேன், நான் தேவன். ஹல்லேலூயா. அவருடைய அர்த்தம் என்னன்னா, தேவன் நீதி செய்வாரானால் எனக்கு மகிமைக்குள்ளே போற பரலோகம் கிடைக்காது. நான் யோசிச்சுட்டு இருப்போம் என்ன, so many time என்ன, even me, oh you, எத்தனை தடவை நாங்கள் நினைப்போம், ஆராதனை கொள்ளுங்கா போகிறோம், வேத படிப்பு கொள்ளுங்கா போகிறோம் இல்லையா, காணிக்கை சரியா செலுத்துகிறோம், தசம பாகம் ஒரு நாளும் குறைவுபடுகிறது இல்ல, ஆவியில நிறைகிறோம், அபிஷேகத்தினாலே நிறைந்து போகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கோல் சொல்லுவோம் என்றால் பரலோகம். ஹல்லேலூயா. நான் தேவன், நான் தேவன். கர்த்தர் அடிக்கடி சொல்றார், நீங்க இதையும் செய்ய வேண்டும், அதையும் விட்டுவிடக் கூடாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த கோல் சொல்லுகிற அல்லது இதனுடைய நிலைமைகள் என்ன என்று நாங்க டக்குன்னு பார்ப்போம். எதனால ஒரு ஆளை குறித்து ஒரு ஆளிடத்துல குறைவாய் பேசுகிறோம்னா, நமக்கு அன்பு பரிபூர்ணம் இல்லாதா இருக்கிறபடினா. ஹல்லேலூயா. நம்முடைய அன்பு நல்லதா இருந்தால், நம்முடைய அன்பு மாயமற்றதா இருந்தால், நம்முடைய அன்பு உண்மையா இருந்தா, ஒருவரை குறித்து ஒருவரை நாங்க குறைவுபடுத்த மாட்டோம். ஹல்லேலூயா. அன்பு குறைவா இருக்கு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் பார்த்தோம். அடுத்தது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனம் பார்த்தோம். என்ன சொல்லுது? உன்னை போல உன்னுடைய அயலவன், உன்னுடைய சகோதரனை நீ நேசி. என்னை குறித்து யாரும் சொல்லுகிறது எனக்கு வேதனையா இருந்தால், இன்னைக்கு கனதடவையில எல்லாரும் நாங்க மறக்கிறது தெரியுமா? என்ன குறிச்சு கேட்கக்குள்ள எனக்கு நோவுது, ஆனா யாரையும் குறிச்சு கேட்கக்குள்ள எனக்கு நோவாது. ஏன்டா நான் என்னை போல அயலவனை நேசிக்கிற அந்த உணர்வை எனக்குள்ள வைக்கவில்லை இல்லையா? என்ன எங்களை குறிச்சு யாராவது குறை சொன்னா, கோல் சொன்னா நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறதா? நல்லா இருக்கிறதா? சந்தோஷமா இருக்கிறதா? சமாதானமா இருக்கிறதா? கவலையா இருக்கிறதா? ஓம் என்ன? அப்ப இன்னொரு ஆளை குறித்து சொல்லக்குள்ளையும் அந்த ஆள் கேள்விப்பட்டா கவலையா? ஏமே? அப்ப இது எப்படி இந்த உணர்வு வரும்டா, என்னை போல எனக்கு கோல் சொன்னா பிடிக்காது, so I can't do that, I can't backbite. எனக்கு இன்னொரு ஆளை குறித்து சொல்ல முடியும், எனக்கு இன்னொரு ஆளை குறித்து கெடுதியாக பேச முடியாது, கெடுதலாக நான் நினைக்க முடியாது. கலாத்தியர் 5:14-15 வாசிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் கடிச்சீங்கன்னா என்ன செய்வீங்க? விஷம் பிடிச்சு என்ன எழுதி இருக்குன்னு சொல்லுங்க. வேதத்துல என்ன சொல்லுது? ஒருவரை ஒருவர் பட்சித்தா என்ன ஆகும்? என்ன சொல்ற? கடிக்கிறது.
கடிச்சவன்னா என்ன செய்வோம்? ஒரு நாள் ஒருவர் வெல்ல மாட்டோம். There's no winning at all. நல்லா ஞாபகம் கொள்ளுங்க, ஒருவருக்கும் வெற்றி இல்ல, இருவருக்கு தோல்வி வரும் அல்லது அநேகருக்கு தோல்வி வரும். With discussional arguments you will never win. Nobody can think that I won. அது வீட்டியா இருக்கட்டும், வேலையில இருக்கட்டும், ஸ்கூல்லயா இருக்கட்டும், சர்ச்சிலயா இருக்கட்டும், சில பேர் நினைக்கிறது நான் கட்டிக்காரன், நான் எல்லாம் விரட்டி போடுவேன். நான் சொல்ல ஆக்கள் சொல்ற கேட்டிருக்கிறேன், என்ன கேட்கிறேன் கழிச்சு பிடிச்சிருவேன். They think they are very clever but they lose. மற்றால் கதைக்காம இருக்கின்றதுக்காக கதைக்கிறோரால் கட்டிக்காரன் அர்த்தம் இல்லை. Maybe the other person think that you are stupid. யோசிச்சு பாருங்க, அப்படி நினைச்சா சில பேர் ஆர்குமெண்ட்ல வெரி வெரி ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் ஸ்பிரிட் எல்லாம் கதைச்சு பிச்சு பிடிங்க எல்லாம் சொல்லுவான், பட்சிக்கிறது, கடிக்கிறது எல்லாம் முடிச்சு அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. நான் வந்துட்டேன், பட் தேடும் அப்படி செய்கிறார்களோட நீங்க கவலைப்படாதீங்க, லீவ் them alone, but they lose. எங்க தெரியுமா? கத்தட்ட பாருங்க. நீதி செய்கிறவர் யார்? நம்முடைய நீதியெல்லாம் அப்படி இருக்காங்க கத்தருக்கு முன்பதாய். நம்முடைய நீதியெல்லாம் அப்படி இருக்கான், அழுக்கான கந்தையான துணிய போல இருக்கு. நத்திங், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்றதான் கத்த சொல்லுவாரு. அது அழுக்கானது கந்தையானது கிழிஞ்சு போகும், அழுக்காகவும் பாவிக்கலாம். அவ்வளவுக்கு மோசமானது மனுஷனுடைய நீதி. அதை குறித்து கவலைப்படுவனா? Let them win. Let them think that they are winning, but they are the losers. யோசிச்சு பாருங்க, எல்லா காய்ச்சி நீங்க காய்ச்சிட்டு இருக்க, ஓமா மட்டும் காட்டுட்டு இருக்க, சில நேரம் எனக்கு வாரது. Sometimes I felt it. Very strong spirit. சில நேரம் ஆக்கி பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாம் செய்து இப்படித்தான் அப்படிதான் கேட்பான். கதைக்கிறதுக்கு ஒரு டவலி தர மாட்டான். நாங்க எங்களுடைய மீனிங் சொல்ல முடியாது. You can't change any meaning there. Because they want to win, but they don't win. So many times I felt so pity. எனக்கு பெரிய பரிதாபமா இருக்கு. கவலைப்படுறேன், இந்த விளங்காம கதைச்சு கொண்டு கத்தி கொண்டு உளறி கொண்டு தண்டை ஆவியை கெடுத்து இன்னொரு ஆள் ஆவியை கெடுத்துட்டு இருக்கணும். Let them win. Nobody wins any argument. தெரியுமா உங்களுக்கு? வின் பண்ண மாதிரி இருக்கு. This all psychological. இதெல்லாம் நம்முடைய சிந்தையில நாங்க நினைக்கிறது, அடே இவரெல்லாம் காய்ச்சி போய் அப்படி இப்படி செய்துட்டா சரி அவன் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. வந்துட்டாங்களே, சில பேருக்கு கவலை, கதைச்சு வந்துட்டாங்களே, என்னால கதைக்க முடியலையே. லோ, give it to God. அவருடைய நீதி தான் நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கடிச்சு பச்சித்தீங்கன்னா என்ன செய்வீங்களா? கடிக்கிறவன் சாவர், கடிப்படுறாலும் சாவு, நீங்க அழிஞ்சு போவீங்க. ஆனபடினால ஆளால அழியாம உங்களை பார்த்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அன்பு குறைவாய் இருக்கிறபடினால், ஒருவர் நேசிக்கிற அன்பு குறைவாய் இருக்கிறபடியால் தான் இந்த புறங்கூறுதல் வருகிறது. சூழ்நிலை முதலாவது. இரண்டாவது, தேவன் பார்க்கிறார், கேட்கிறார், அவர் சர்வ வியாபி என்றதை நாங்க அடிக்கடி மறந்து போறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். மோசேக்கு முன்பதாக ஆரோனும் மீரியாமும் இல்லையா எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் பண்ணினதுக்காக சொன்னாங்க. கர்த்தர் அவனுக்கு முன்னால் நின்று குரடி கூறிக்கொண்டு இருந்தா, உன்னை கொண்டா கர்த்தர் பேசுறது, எங்களை கொண்டு பேசினார் தானே, இப்படி என்னெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது, அதை மோசே போய் கர்த்தரிடத்தை சொல்லவில்லை, கர்த்தர் கேட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக் கொண்டிருக்கிறார். So leave it to God. தேவனிடத்துல கொடுங்க. ஏதாவது அபிப்பிராயங்கள் மாற்றப்படுது, சொல்லப்படுது, செய்யப்படுதா, உடனே டிபெண்ட் பண்ணத்தான் எங்களுக்கு வரும். எங்களுக்கு அதுக்கு மாற்று ஈடு ஏதாவது செய்யணும் போலதான் இருக்கு, பேசணும் போல இருக்கு, இல்லாட்டி அவனோட குறையை கதைக்க வேணும் போல இருக்கும், இல்லாட்டி ஒரு காரியத்தை அவங்களுக்கு முன்பதாய் எடுத்து போட வேணும் போல இருக்கு. இன்னும் 2 பேர்
சொல்லி ஆரம்பம் போல இருக்கு. ஆனா வேதம் சொல்றது just leave it. ஏனென்றால் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவர் நீதி செய்வார். நாங்க விசுவாசிக்கணும் என்ன தெரியுமா? கர்த்தர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. இதுக்கு தான் நமக்கு விசுவாசம் தேவை. அதிக தடவையில நாங்க விசுவாசம் நினைக்கிறோம் தெரியுமா? இந்த கப்போ அதுல விழணும்ன்றதுக்கு தான் எங்களுக்கு விசுவாசம் தேவை. மலையை பார்த்து புரண்டு விழண்டா விழும் என்று அதுக்கு தான் விசுவாசம் இல்ல. மலை போல வருகிற குற்றச்சாட்டுகள் சமுத்திரத்தில் விழுறதுக்கு விசுவாசம் தேவை. அல்லேலூயா. மலை போல இருக்கிற பிள்ளையான அபிப்பிராயங்களை தள்ளி விடலாம் இயேசுவின் நாமத்துல. இதுக்கு நான் இடம் கொடுக்கிறேன். கர்த்தர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார் என்றதை மறந்து போகிறபடினா தான் புறம் கூறுகிறோம், பிள்ளையாக பேசுகிறோம். மூன்றாவது காரியம், தேவ ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம் என்று வேதம் சொல்லுது. நாங்க துக்கப்படுத்துற குறித்து எங்களுக்கு அறிவு இல்லை. எங்களுக்கு தேவ ஆவியானவரை குறித்து என்ன தெரியும் தெரியுமா? எங்களுக்கு மேல அபிஷேகிக்கிறவர் இல்லையா, எங்களை நிரப்புகிறவர், தேவனோடு இடைப்பட வைத்திருக்கிறவர், ஒரு பக்தி பரவசத்தில் எங்களை வைத்திருக்கிற தேவ ஆவியானவர் தான் தெரியும். ஆனால் தேவ ஆவியானவர் துக்கப்படுகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. என்ன இன்னைக்கு தேவ ஆவியானவரை குறித்து அநேக பிள்ளையான அபிப்பிராயங்கள் இருக்கு. அதுக்கு ஒரு காரணம், தேவ ஆவியானவருக்கும் சென்ஸ் இருக்குன்னு யோசிக்கிறது. தேவ ஆவியானவருக்கு ஃபீலிங் இருக்கு. தேவ ஆவியானவர் அவர் ஹர்ட் பண்ணக்கூடியவராய் இருக்கிறாராம். வாசிங்க எபேசியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 30-31 சொல்லுது, என்னென்ன காரியங்களினால தேவ ஆவியானவர் துக்கப்படுவார். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அல்லேலூயா. என்னவா வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, என்னத்துக்காக? நீங்க பரலோகம் போற நாளுக்காக உங்களை பரிசுத்த ஆவியானவர் முத்திரை பண்ணி இருக்கிறார். He has sealed you to deliver from this world and sin, to take you to the heaven. அப்ப அவர் உங்களை முத்திரை பண்ணி பத்திரமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முத்திரை பண்றதா சீல் பண்ணி பத்திரமா வச்சிருக்கிறார். அப்படி பத்திரமாய் நான் இருந்தா தான் பரலோகம் போவேன். அப்படி பத்திரப்படுத்துகிறவரை துக்கப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இருக்காம். அது என்னென்றால், என்னென்ன காரியம் அவரை துக்கப்படுத்துமா? சகலவிதமான கசப்பும். எனக்குள்ள கசப்பு இருந்ததுன்னா பரிசுத்த ஆவியானவர் will be sad. He is going to grieve. என்ன அவர் துக்கப்படுவார், வேதனைப்படுவார். என்ன இருந்தா? கசப்பு இருந்தா, கோபம் இருந்தா அவர் துக்கப்படுவார், மூர்க்கம் இருந்தால் துக்கப்படுவார், கூக்குரலும் அது இருந்தால் துக்கப்படுவார், தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அடுத்தது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்னை பக்குவப்படுத்துவராயிருந்தார். இதுதான் இருக்கிற பிரச்சனை. We can be anointed by Holy Spirit, but we can make the Holy Spirit sad. எனக்கு அதான் பிரச்சனை. அநேக பேர் சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் அந்த அனாயிட்டிங் ஃபுல்லா வரல, இன்னும் நான் ஒரு அனாயிட்டிங்கை ஃபீல் பண்ண இல்லை, இன்னும் அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்குது இல்லை. ஏனென்றா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டா என்னென்ன அவர்கிட்ட இருக்கிற தருவார். சிம்பிள் லாஜிக். என்ன பாருங்க, என்ன துக்கப்படுத்திட்டு என்னைய எதெல்லாம் சொல்லுவீங்க, எனக்கு துக்கம் வந்துருச்சு, என்னட்ட கேட்கறீங்க, பாஸ்டர் ஜெபிச்சு ஆசீர்வாதம் சொல்லுங்க. என்ன நினைக்கிறீங்க? நான் ஆசீர்வதிப்பேன், ஆனா இந்த மனம் துக்கப்பட்டு கொண்டிருக்கும். ஆசீர்வாதம் நிறைவா இருக்காது. எனக்கு எந்த கடமைப்படி நான் ஆசீர்வதிக்கும். Because I am a pastor, I have to bless you. I must bless because I can't curse anybody. இல்லையா? அப்ப நான் செய்யணும். ஆனா நீ கணவர் அப்படித்தான்,
ஒரு ஆளை துக்கப்படுத்திட்டு ஆனா அந்த ஆள் தான் என்ன எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது. ராங் திங்கிங். அதே மாதிரிதான் தேவனோடையும் செய்கிறோம். நான் தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு கசப்பை எனக்குள்ள வச்சுட்டு, தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு வைராக்கியத்தை எனக்குள்ள வச்சுட்டு, தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு கூக்குரலை எனக்குள்ள வச்சுட்டு, தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு புறங்கூறுதலை நான் வச்சுக்கொண்டு நஜர ஆவியானவர் என்னை அபிஷேகம், என்னை அபிஷேகம், என்னை பாவியும், என்னை பாவியும், என்னை பாவியும் அவருங்க வாழ்கிறார். அவரால ஒன்று நமக்கு கொடுக்க முடியாது. இதனால தான் ஒரு பெரிய காரியம் புறங்கூறுதலையும் செய்கிறோம். தேவ ஆவியானவர் என்னுடைய அபிஷேகத்துல எனக்கு மட்டுப்படுத்தப்படுவார் என்று நான் நினைக்கிறேன். My blessing and my anointing is going to be limited. எனக்கு விட்டர் இருந்தா, எனக்கு கசப்பு இருந்தா, எனக்கு கோபம் இருந்தா, எனக்கு புறங்கூறுதல் இருந்தால், எனக்கு கூக்குரல் இருந்தா, எனக்கு வைராக்கியம் இருந்தா, அது ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்தாது. அது சந்தோஷப்படுத்தாதபடியா என்னுடைய வாழ்க்கையில மகிமைக்குரிய காரியங்கள் மறைக்கப்பட்டுதான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த காரியங்களை பார்த்தோம். இந்த 3 விஷயத்தையும் பார்த்தோம். இதனுடைய பாதிப்புகள் என்னன்னு பார்த்தோம். இருதயத்தை பாருங்க, புறங்கூறுதல் என்று சொல்றது எஃபெக்ட், பேக் பைட்டிங்ஸ் எஃபெக்ட். அது விளைவு என்னன்னா அனைவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும். யார் யாரையெல்லாம் பற்றி காய்க்கிறோமோ அவங்களுடைய இருதயத்தை வேதனை படுத்துமாம். அது அல்லேலூயா. பாருங்க 18:8 நீதிமொழிகள். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். அல்லேலூயா. அடுத்தது ஐக்கியத்துக்கு பாதகம். அல்லேலூயா. அது ஃபெலோஷிப்பை கெடுக்கும். கோல் சொல்லி கொண்டு வந்து பாருங்க எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமா? 5 பேர் இருக்கக்குள்ள 4 பேர் 3 பேர் மாறி 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 ஒரு ஆளை பற்றி பேசிட்டு தான் நடக்கும். நல்ல ஃபெலோஷிப் இருக்குமா? நல்ல ஃபெலோஷிப் இல்லாட்டி என்ன இருக்கு? தேவன் அங்க இருக்க மாட்டான். 2 3 அவருடைய நாமத்திலே ஒருமனப்பட்டாதான் கர்த்தர் அங்கே இருப்பேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் இருந்தா தான் நான் கேட்கிறதை செய்வார். எனக்கும் பிரின்ஸுக்கும் இடையில இன்னொரு ஆள் கோல் சொல்லிட்டு இருந்தா நானும் பிரின்ஸுக்கு இருந்து ஜபிச்சு பிரயோசனம் இல்லை. நான் கத்தி கத்தி ஜபிப்போம். பார்க்கிறதுக்கு சில நல்லா இருக்கு, சில அவர் பாட்டு படிப்பார், நான் பாட்டு படிப்பேன், தோத்தரிப்பார், அந்நியபாஷையில பேசுவார். ஆனா ஆண்டவர் இருக்க மாட்டார். They are doing so many things for our satisfaction. எங்களுடைய திருப்திக்காக நாங்க செய்யலாம், எங்களை ஏமாத்துவோம். கர்த்தர் அங்க இருக்க மாட்டார், காரியம் நடக்காது. ஐக்கியத்துக்கு கெடுதியா இருக்குமா? பாப்போம் என்னது பாத்தீங்க. வடகாற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். சண்டைக்காரன். நீதிமொழிகள் 25:23. அடுத்தது 26:20. விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். சண்டை இல்லாம இருக்கிறதுல என்ன அர்த்தம்னா ஆளையால் பற்றி கோல் சொல்லல. ஐக்கியம் நல்லா இருக்குன்ற அர்த்தம் என்னடா, அதுக்குள்ள கோல் சொல்றவங்க இல்ல, பின்னுக்கு கதைக்கிறவங்க இல்ல, மறைஞ்சு ஒளிஞ்சு நட்பு வைக்கிறவங்க இல்ல என்றதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப ஐக்கியத்துக்கு பாதகமாய் நாங்க புறங்கூறுதல்ல இருக்கக்கூடாது. 3வது காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கும். ஆவிக்குள்ள நாங்க வளராம மெச்சூர்ட் ஆகாம, இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலா so many people they are not mature at all. 90% of spiritual people they are not mature. They are spiritual but they are not mature. Hallelujah. இன்னைக்கு முதிர்ச்சி அடையல. ஆவிக்குள்ள இருக்கிறாங்க ஆனா முதிர்ச்சி அடையல. ஏன் முதிர்ச்சி அடையாம இருக்கிறாங்கன்னா இந்த புறங்கூறுகிற ஒரு காரியம் அவர்களுக்கு இருக்கிறது. எதுதான்? பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2. இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறக்கூறுதலையும் ஒழித்துவிட்டு
நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலக்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. நாங்க வளர்ச்சி அடையாதபடிக்கு புறங்கூறுதல்களை நிறுத்தி வச்சிருக்கு. ஆவிக்குள்ள வளர்றதுலதான் என்ன செய்தாலும் ஒரு வளர்ச்சியில் எல்லாத்திலையும் ஒரு குறை, எல்லாத்திலையும் ஏதோ ஒரு கவலை, ஏதாவது ஒரு காரியம் நம்மை தடுத்து கொண்டிருக்கிற காரணம் நமக்குள்ள இருக்கிற இந்த சுவாபம். அதுல ஒன்று புறங்கூறுதல். அல்லேலூயா. சரி, அடுத்தது சங்கீதம் 15:1-3 வரை. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, சபை வாழ்க்கைக்கு சகோதரர்களே, சபையில நான் வளர வேண்டுமானால் அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? புறங்கூறாது இருக்கும். 6 தேவனுடைய கூடாரத்திலே தங்குவான். தங்க முடியாம போதா? அதுக்கு ஒரு காரணம் முக்கியம், புறங்கூறுதல். Some people they leave. இல்லையா? செக் பண்ணி பாருங்க அவங்களுக்குள்ள இந்த காரியம் இருக்கா இல்ல. நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம். யூ ஜஸ்ட் செக். வேதம் சரியா பிள்ளையாண்டு இருக்கா, அதை பரீட்சை பண்ணி அல்லது பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். புறங்கூறுறவங்க தேவனுடைய கூடாரத்திலே தங்குறது கஷ்டம். நான் தங்க மாட்டான்னு நான் சொல்ல இல்ல, வேதம் சொல்லுது. யார் தேவனுடைய கூடாரத்திலே தங்குவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசி பேசுகிறவன் தானே. அவன் எப்படி செய்வானா? இந்த 3 மேல இருக்கிற காரியம் செய்கிறவன் அவன் தன்னுடைய நாவினாலே புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன்னுடைய நண்பனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். பாருங்க, புறம்புறாம இருக்கிறது மாத்திரமில்ல, நம்முடைய அயலவங்கள் மேல சொல்லப்படுகிற பிள்ளையான காரியங்களை he or she doesn't take it. நம்மட it's not my part. அப்படி இருக்கிறவன் தான் தேவனுடைய கூடாரத்துல தங்குவான். அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் செழிப்பாங்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப சொல்லுறது மாத்திரமல்ல சோதரே, நான் கேட்கிறதுலையும் கவனமா இருக்கணும் என்று வேதம் சொல்லுது. ஆமென். அப்ப இந்த விளைவுகள், இத்தனை விளைவுகளும் இருக்குன்னு நாங்க பார்த்தோம் இல்லையா? அப்ப இன்றைக்கு நாங்க பார்ப்போம், இதை பார்க்கலாம். நாங்க இத எப்படி மேற்கொள்ள முடியும்? உண்மையாகவே இந்த சுவாபம் நிரம்ப எங்களை எல்லாரையும் பாதிக்கிறது. எங்களை எல்லாரையும் நாங்க பாதிக்கிறது. அப்ப இந்த காரியத்துல இருந்து நாங்க விடுதலை ஆக வேண்டுமானால் நாங்க சில காரியங்களை நாங்க செய்ய வேண்டியிருக்கோம். ஆமென். அல்லேலூயா. நாங்க 3 கேள்விகளை நாங்க எங்களுக்குள்ள கேட்போமானால் எந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு வழி இருக்கு. 3 கேள்விகள். என்ன கேட்கணும்? புறங்கூறுகிற சந்தர்ப்பம், சூழ்நிலை வருகிறது வைங்க. ஏதோ எனக்கு அநீதியாக நடந்துட்டு அல்லது என்னை பிள்ளையாக யாரோ நினைத்து விட்டார்கள், பேசி விட்டார்கள், செய்யாத ஒரு காரியத்தை செய்தேன் என்று சொன்னாங்க, பேசாத ஒரு காரியத்தை பேசிவிட்டோம் என்று சொல்லிட்டாங்க, பிரச்சனை ஆயிட்டு நான் என்ன செய்கிறது? Hallelujah. I have to ask 3 questions. 3 கேள்விகளை நான் கேட்டால் தெளிவடைய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அடுத்த முறை இந்த கேள்வியை நான் கேட்கிறதுக்கு எனக்கு அவகாசம் இருக்கணும்? ஏன் கேட்கறது தெரியுமா? ஏன்னா நாங்க we react very fast. ஒரு ஆள் நம்ம பற்றி சொன்ன உடனே டக்குன்னு அந்த ஆளை பற்றி டக்குன்னு சொல்லுவோம். என்ன அது சுவாபம். அதான் கேட்கிறார். அடுத்த முறை
அடுத்த முறை இது நடக்க முதல் we are going to overcome backbiting. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வெல்லுவேன், எனக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் இந்த காரியத்துல நான் வின் பண்ண எனக்கு கிருபை தருவார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்துல 3 கேள்விகளை கேட்கும்படியாய் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் கேளுங்க. ஒருவர் உங்களிடத்துல வந்து கலைச்சார், சரியா? அல்லது நீங்கள் ஒரு காரியத்தை இதொருவரை குறித்து சொல்ல முதல் நீ முதல் கேட்க வேண்டிய கேள்வி, நான் சொல்ல போகிற கதைக்க போகிற காரியம் முழுவதும் உண்மையா? இஸ் இட் ட்ரூ? ஏன்னா யாரோ சொன்னதை யார்கிட்டயோ சொல்ல போறோம், கேள்விப்பட்டதை சொல்ல போகிறோம், அல்லது அறகுறையாய் கண்டதை சொல்ல போகிறோம், கதைத்ததை நாங்க சொல்ல போகிறோம். முதலாவது கேள்வி, நாங்க இதுல இருந்து வெற்றி அடைய வேணுமானால், விடுதலை அடைய வேணுமானால், மகிமையை காண வேணுமானால், முதலாவது கேட்க வேண்டிய கேள்வி, நான் கதைக்க போகிற காரியம் முழுவதும் உண்மையோ? அல்லேலூயா. இஸ் இட் ட்ரூ? முதலாவது கேள்வி நாங்க கேட்டா காவாசி காரியம் தெளிவாயிடும். இது உண்மையா? எனக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இவர்கிட்ட போய் கேட்க போகிறேன், யாரை பத்தி? ஆண்டனியை பத்தி கேட்க போறோம். ஆண்டனிக்கு சரியில்லை, ஆண்டனி அப்படித்தான் செய்வது இப்படின்னு நான் இவர்கிட்ட கேட்க போறேன். கதைக்க போகல நான் யோசிக்க வேணும், முதலாவது நான் கதைக்க போகிற காரியம் இது முழு உண்மையா? இது நான் கண்டு அனுபவித்ததா அல்லது எனக்கு யாரும் சொன்னதா? யாரும் சொன்னதா இருந்தா அது உண்மையா உண்மை இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப உண்மையா உண்மை இல்லாதா என்ற டவுட் சில பேர்ட்ட பேக்பைட்டிங் அப்படிதான். கேள்விப்பட்ட நான் நினைக்கிறேன் நான் அப்படித்தான் என்று சொன்னாங்க, அப்படிதான் நான் ஆரம்பிப்போம். சில காரியம் தான் அதுல உண்மையா இருக்கும். முதலாவது காரியம், நான் அது உண்மையா என்று கேட்கணும். இரண்டாவது காரியம், இதை குறித்து நான் சொல்லுகிறது முக்கியமா தேவையானதா? இஸ் இட் நீட்ஃபுல்? இதை குறித்து நான் பேச வேணுமா? இதே மாதிரி எனக்கும் நடந்தா? அல்லேலூயா. இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? இது இப்ப அவசியமா? நான் கலைக்கிற காரியம் அவசியமா? சிலர் சம்பந்தம் இல்லாம கேள்விப்பட்டதை சொல்ல, சில என்ன அப்படி இருக்கு, சில பேர் சொல்ற கேட்டிருக்கிறார், அது சொல்லாம இருந்தா மண்டை பிடிச்சிரும் போல இருக்கு. ஒரு காரியம் கேள்விப்பட்டுட்டா அதை பேசாம இருந்தா, you have to train yourself to keep quiet. ட்ரெயின் பண்ணி பாருங்க. இந்த கேள்விகள் கேட்டா ட்ரைனிங் தான் அவர். இது அவசியமா? இப்ப நான் கலைக்க போற காரியம் அவசியமா? என்னத்துக்கு நான் ஆண்டனியை பத்தி கேட்கணும் பிரின்ஸோட? வை? ஏன் அவசியம்? என்னத்துக்கு நான் பிரின்ஸை எச்சரிக்கிறேன்னா, அல்ல ஆண்டனியால பிரின்ஸ் ஏமாற்றப்பட்டுவார்னு நினைக்கிறேன்னா? ஏன்? என்ன காரணம்? ஒரு காரணம் இல்லாட்டி why I have to tell about Anthony to Prince? என்னதுக்காக நான் ஆண்டனியை பற்றி பிரின்ஸோட கேட்கணும்? இல்லை, எனக்கு சொன்னாங்க, தெரிஞ்சிருக்கேன். சில பேர் கருசனையா சொல்லுவான், நீங்க கவனமா இருங்க, இல்லையா? கவனமா இருங்க, அப்படி இருக்கு அப்படி இருக்கு. இல்ல சொல்லாது. Don't do that. மூன்றாவது காரியம், நான் ஒருவரை பற்றி இன்னொருவரை கேட்கிறது ஒரு அன்பான காரியமா? Is it a kind? Kind and diameter. இது ஒரு பண்பான காரியமா? மூன்று கொஸ்டின்ஸ். அவர்ல நாங்க யாரை குறித்து கலைக்க முன்பதாய் யோசிக்க எங்களை ஆயத்தப்பட. ஆரம்ப நாட்கள்ல யோசிக்க டைம் இருக்கா? தெரியலங்க. இந்த 3 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் ஆகுது நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க. இந்த ராத்திரில தேவனோட ஒரு பொருத்தனை பண்ணா நிச்சயமா தேவ ஆவியானவர் விடுதலை தருவார். அல்லேலூயா.
எங்களால் கூடாதுதான். நான் போன முறை சொன்னேன், எங்களால் கூடாது சகோதரர். எங்களால் கூடுமா இருந்தா நாங்க எப்பயோ செய்யாம விட்டுருப்போம். எங்களால் கூடாதான், தேவனால் எல்லாமா. அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்படியாகும். ஹல்லேலூயா. ஆனா நான் ஒரு தீர்மானம் எடுக்க போறேன். இந்த ராத்திரில நான் தீர்மானம் எடுக்க போறேன். முதலாவது கேள்வி நான் என்ன குறித்து என்ன கேட்கிறது? இந்த காரியம் அவசியமா? இந்த காரியம் உண்மையான காரியம்? நான் கதைக்கிற காரியம் உண்மையா? முழுவதும் உண்மை என்று சொன்னா என்ன தெரியுமா? தமிழ்ல உண்மையை குறித்து சொல்ற போது என்ன சொல்ல தெரியுமா? காதால் கேட்பதும் போய், கண்ணால் காண்பதும் போய், தீர விசாரித்து அறிவதே மெய். தீர விசாரித்து இருக்கிறேனா என்ற கேள்வி நான் கேட்கிறேன். இஸ் இட் ட்ரூ? அது ட்ரூவா இருந்தா கூட இது அவசியம். எத்தனையோ உண்மைகள் இருக்குதானே எங்களை சுத்தி. எல்லா உண்மையும் நல்லதல்ல, மற்றவங்க நோவப்படுத்தாது இருக்கிறதுல. நீங்க பாத்துருக்கீங்களா? இந்த ஸ்ட்ரைட்டா கலைப்போம், நான் உண்மையா தான் கலைக்கிறவங்கள்ட்ட அவங்களை குறித்து ஸ்ட்ரைட்டா உண்மையா கழிச்சு பாருங்க. they can't tolerate. யாரா இருந்தா நான் நேரா தான் கலைப்பேன், நான் உண்மையா தான் கலைப்பேன் சொல்றவங்க அவங்களை குறித்து ஒரு உண்மை சொல்லி பாருங்க, அவங்களால தாங்க இயலாது. ஏனென்றால் எல்லாராலையும் சோதரே சில காரியத்தை தாங்க இயலாது. அது உண்மையா இருந்தா கூட இது அவசியமா? அவசியமா? ஏன் அவசியம்? அவசியம் இல்லாட்டி நான் அதை கேட்காம இருக்கிறது நல்லது. அதுக்கு மேல அவசியமா இருந்தாலும் இது நன்மையானதா? இது நன்மையை கொண்டு வர போகுதான்னு நான் யோசிக்கிறேன். 3 காரியம் இருந்தா நாங்க அதை வெல்ல எங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். இது மாத்திரமல்ல, இப்ப நான் கடைசியா வாசிச்சோம் இல்லையா சங்கீதத்துல 15வது சங்கீதத்துல என்ன இருக்கு? யார் தேவனுடைய கூடாரத்துல தங்குவான்? பாருங்க, அவனை குறித்து சொல்லுது. முதலாவது அவன் என்ன செய்வானா? அவன் உத்தமனாய் நடந்து, உண்மை உள்ளவனாய் நடந்து, நீதியை நடப்பித்து, நீதியானதை நடப்பித்து, மனதார சத்தியத்தை பேசுகிறவன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறங்கூறாமல். பாருங்க, முதலாவது நாங்க நாவினாலே புறங்கூறாம இருக்கிறதுக்கு 3 காரியத்தை நான் பார்த்திருக்கிறோம். மற்றது என்னவா? அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? பாருங்க, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். நான் புறம் கூறுகிறதுனால மாத்திரம் நான் பாதிக்கப்படுறதில்ல. ஏன் நான் புறம் கூறுறேன் தெரியுமா? புறம் கூறுகிறவர்கள் புறத்தை நான் கேட்டபடிதான். I listen to somebody. அதனால அவன் சொன்னான், அவனுடைய அயலானை குறித்து பேசப்படுகிற தீங்கான காரியத்துக்கு செவி கொடுக்காமலும் இருக்கும். அப்பதான் நாங்க இதுல இருந்து வின் பண்ணுவோம். Not only one side you can win, but also you have to do something against somebody comes to you and backbite. புறங்கூறுகிறவங்களுக்கு நாங்க செவி கொடுக்காமல் இருக்கிறவனும் அதான் வசனம் சொல்லும். தன்னுடைய சகோதரனை குறித்து சொல்லப்படுகிற தீங்கை எடுக்காதவனுமே அப்படிப்பட்டவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது காரியத்துல தப்புறதுக்கு 3 கேள்வி இருக்கு. 2வது காரியத்துல நாங்க தப்புறதுக்கு சில காரியங்களை நடப்பிக்கும். என்ன? புறங்கூறுகிறவங்கள்ட்ட வருகிற போது நான் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக சகோதரர்களே, அநேக சந்தர்ப்பத்துல we are not the victim. நான் உண்மையாவே பலியாடு அல்ல. நான் யாரோ சொன்னதை கேட்டு நான் யாரிடத்துல சொல்றபடியா நான் ரத்த பலிக்கு உட்படுகிறேன். முதல் கொஸ்டின் உண்மையா? உண்மை இல்ல. யாரோ சொன்னது யாருடைய காரியத்துக்கு நான் லிசன் பண்றேன். அதான் தீமையானது தன்னுடைய சகோதரனுக்கு சொல்லப்படுகிற தீங்கை, அது தீமையா இருக்கட்டும் காரியமா இருக்க அவன் கேட்கிறது இல்லைன்னு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம் என்ன சொல்லணும்? நாங்க கேட்கணுமா? முதலாவது நான் சொல்றேன் 3 கேள்வி எங்கள்கிட்ட கேட்கணும். இப்ப 3 கேள்வி நான் சொல்ல போறேன், எங்கள்கிட்ட சொல்றாங்கள்ட்ட கேட்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த கேள்வி கேட்பீங்க? கேட்க மாட்டோம். ஏன்? நமக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த முதல் கேள்வி இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமான்ற கேள்வி இருக்குல்ல, அதே நான் ஃபீல் பண்ணிருக்கேன். so many time it was so interesting. அதுலதான் ஏவாளை விழுந்தது. சொன்னாரோ இந்த தோட்டத்துல இருக்கிற ஒரு கனியை ஏதாவது கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ? உங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது.
என்று கேட்டுட்டு வார்த்தையை போய் கேட்டு பாருங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தொடங்குங்க. தொடங்கிட்டு சீச்சி வேண்டாம் அது வேண்டாம் திறத்தி கேட்பான். என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம் அதற்கு சொல்லி இருக்கு. மனுஷனுக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டை போயிட்டு இன்றைக்கு உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வரலாட்டி சும்மா கிடைக்கிறது. உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் புறம் சொல்லுங்க, சீச்சி வேண்டாம் என்னத்துக்கு அதை விடுங்க. எனக்கு சொன்னாலும் அப்படிதான், உங்களுக்கு சொன்னாலும் அப்படிதான், யாருக்கு சொன்னாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. சொல்லுங்க என்ன ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்றேன் மறந்துட்டீங்க. 3 கேள்வி எங்களுக்கு சொல்றவங்கள்ட்ட கேட்கணுமா. முதலாவது கேள்வி, நீங்க இந்த காரியத்தை சொல்றதால யாருக்காவது நன்மை வருமான்னு கேட்கணும். முதலாவது கேள்வி, நீங்க இந்த காரியத்தை சொல்றதுனால யாருக்காயிலும் அல்லது எதுவாயிலும் ஒரு நன்மை வருமா? என்ன முதலாவது கேள்வி கேளுங்க. இப்படி கேளுங்க. முதலாவது கேள்வி கேளுங்க, இந்த காரியத்தை சொல்லுறதால உங்களுக்கு ஏதும் நன்மை உண்டா? சரியா? என்ன கேள்வி கேட்கணுமா? கேட்டு பழகுங்க. ஒரு சொல்லுங்க, இந்த கதை சொல்றதால உங்களுக்கு ஏதாயிலும் நன்மை உண்டா என்று கேட்கணுமா இல்லையா? 2வது கேள்வி, என்ன கேட்கணுமா? இந்த காரியத்தினால யாருக்காயிலும் எந்த நன்மையாவது உருவாகும்? முதலாவது உங்களுக்கு நன்மை இருக்கா? இல்லாட்டி யாருக்காயிலும் நன்மை வருமானு கேட்கணுமா? மூன்றாவது கேள்வி,
நீங்க என்னிடத்துல பேசுறவங்க தேவனுக்குள்ளாக ஒரு சகோதரன் சகோதரி இல்லையோ? அல்லேலூயா. மூன்றாவது கேள்வி, நீங்க சொல்லுகிற கதை சம்பந்தப்பட்டவர்கள் தேவன் இயேசுவுக்குள்ளாக எனக்கு அவர் சகோதர சகோதரி இல்லையோ? உங்களுக்கு அப்படி இல்லையோ? இது கேட்டா என்ன நடக்கும்? கொஞ்ச நாள் கதைக்காம விட்டுருவோம் இல்லையாமா? என்ன ஆட்களையே குறிச்சு பேசிட்டு இருக்க ஆட்களுக்கு ஆட்களை குறிச்சு பேசாம ஆக்குனீங்கன்னா என்ன நடக்கும்? அவங்களுக்கு கதைக்கிறதுக்கு சப்ஜெக்ட் இல்ல. ஆண்டவட்ட காரியத்தை இல்லாம ஆட்களை குறிச்சு பேசிட்டு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? So they don't have any subject to talk to you. You lose that friendship. There is not a friendship. இல்லையா? ஆட்களை கதைக்காதபடினால நீங்க யாரையும் பத்தி கதைக்கிறத ஸ்டாப் பண்ணதுனால ஃப்ரெண்ட்ஷிப் போகும்னால் அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, அது சம்திங் ராங். அல்லேலூயா. ஏனென்றால் இதனுடைய தண்டனை பயங்கரமா இருக்கு சகோதரர்களே. அதை குறித்து நான் காட்டுறேன் பாருங்க, வாசிங்க. இந்த 3 கேள்விகளையும் கேட்டுட்டு நாங்க இந்த தண்டனை குறித்து ஒரு தியானிப்போம். எல்லாருக்கும் தேவையா இருக்கு. அப்படினால தண்டனைகள் வாசிங்க. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 20-21 வாசிங்க. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடித்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். அல்லேலூயா. அப்ப தண்டனை என்னன்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நான் பேசிட்டு இருக்கும் போது he is so silent and we don't hear anything. It was so interesting to do that. ஆண்டவர் சொல்றாரு என்ன தெரியுமா? நீ உன்னுடைய சகோதரனுக்கு எதிராக நீ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற போது நான் ஒரு நியாயமும் செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாய். No, it's not true. I'm going to do the justice. இல்லையா? அப்ப நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். நான் தண்டிப்பேன் என்று சொல்றார். இன்னொன்றுக்கு வாசிங்க. 101வது சங்கீதம் 5வது வசனம். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். அல்லேலூயா. அப்ப மறைவில அவதூறு பண்ணுகிறத நான் தண்டிப்பேன் கர்த்தர் சொல்றார். இது தண்டனைகள் சகோதரர்களே. பின்னால் நாங்க பேசுறதுனால வருகிற தண்டனைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அடுத்தது பாருங்க, நீதிமொழிகள் 6:12 இருந்து 15 வரை வாசிங்க. நீதிமொழிகள் 6:12 இருந்து 15 வரை. பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆவடியம் பேசி திரிகிறான். அவன் தன் கண்களால் செய்கை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்திலே திரியாவரம் உண்டு. இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும். சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். அல்லேலூயா. பாருங்க, சடுதியில தான் நாசம் வரும். பின்னுக்கு காரியம் செய்து கொண்டு திரிகிறவனுக்கு வேதம் சொல்லுது, அவன் நினைச்சிட்டு இருக்கான் அவன் நடக்காண்டு சடுதியா ஏன்டா செய்து 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 கொண்டு இருக்கக்குள்ள அது தெரியாது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கதைக்க நல்லா இருக்கும், போய்கொண்டே இருக்கு. ஆனா கடைசியில ஒரு பாதிப்பை கொண்டு வரும். அல்லேலூயா. அது வேதனையை கொண்டு வரும், துக்கத்தை கொண்டு வரும் சொல்றார். சடுதியில நடக்குமாம். கடைசியா வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 30-32 வாசிங்க. புறம் கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராக்கிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள்.
ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஒப்பானவளா இருக்கலாம். புறங்கூற பாருங்க, நாங்க ஒரு நாள் யோசிக்கல. இட்ஸ் சோ மச், என்ன சோ டேஞ்சரஸ். எவ்வளவு பாதிப்பானது, எவ்வளவு நம்மை தேவனை விட்டு எடுத்து போடும்ன்றதை நான் யோசிக்கலைன்னா இது நமக்கு ஒரு சுவாபமாய் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு மகிமை அடியாதபடிக்கு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தண்டனை சொல்லுது மரணத்துக்கு ஒப்பானவர்கள். மரணம் என்று சொன்னா செத்து போற, பூமியில செத்து போற மரணம் இல்ல சோழர்களே, நிச்சய மரணம் ஆகிய நரகத்துக்கு ஒப்பா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய சுவாபங்கள் நேரடியாய் பாவங்கள் என்று சொல்ல முடியாதபடிக்கு இருந்தாலும் நம்மை பாவத்திலே கொண்டு போய் நரகத்திலே தான் முடிக்கிறது. இதற்காகத்தான் பிசாசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலாய் படைத்தார், தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயல்படியும் அவர் படைத்தார். அவருக்குரிய சாயல் எங்கள்கிட்ட இருந்தது. எப்ப மனுஷன் விழுந்து போனானோ, பிசாசோடு நடக்க ஆரம்பித்தானோ, அவளோடு சேர்ந்து அந்த காரியத்தை செய்து கிளர்ச்சி பண்ணி இன்னைக்கு இவ்வளவு வரைக்கும் வந்திருக்கின்றால், பிசாசு தான் தனியாக நரகம் இருக்கிற விருப்பம் இல்லை, அவர்களை கொண்டு போக வேண்டும் என்று அவன் இருக்கிறபடினால. பாருங்க, களவெடுத்தா, பொய் சொன்னா, விபச்சாரம் செய்தால், கொலை செய்தால், இப்படித்தான் பாவம் என்று நினைக்கிறான். என்ன புறம் கூறுவது, நாங்க நினைக்க மாட்டோம் நரகம் கொண்டு போகும் வேதம் சொல்லுது. புதிய ஏற்பாடு சொல்லுது. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் பழைய ஏற்பாடு தான் பார்த்துட்டு வந்தாங்க. இப்ப புதிய ஏற்பாடு சொல்லுது இவர்கள் எப்படிப்பட்டவர்களமா? வாசி இருக்கா 1:30. புறம் கூறுகிறவர்களுமாய். பாருங்க, அதுல முதல் சொல்லுது புறம் கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய். சரி, அதுக்கப்புறம் 32வது வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், எப்படிப்பட்டவர்கள், இதை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். தாங்க மட்டும் செய்யறதுல செய்கிறார்களோடு தான் சேர்ந்து கொள்வான். தேவன் நியமித்த மரணத்தை அறிந்திருந்தும், இனி நமக்கு தெரியும் புறங்கூறுதல் மரணத்துக்கு ஏதுவான ஒரு நிலை. ஹல்லேலூயா. அப்ப நாங்க அதுக்குள்ள கடந்து போக முடியாது. நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன், நாங்க பூமியில இயேசுவினாலே இயேசுவாலே பிடிக்கப்பட்டவருடைய காரணம் நான் பரலோகத்திலே மகிமை அடைய வேண்டும். பூமியில நான் வீடு கட்டுறதுக்கோ, கார் பண்றதுக்கோ, நல்ல தொழில இருக்கிறதுக்கோ, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்கோ, ஊழியம் செய்யறதுக்கோ, அற்புதம் செய்யறதுக்கோ கர்த்தர் அழைக்க இல்ல. கர்த்தர் அழைத்து இருக்கிறது. இதெல்லாம் ஏன் செய்யறாருன்னு சொன்னா அங்க போறதுக்கா. நாங்க இங்க நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த நிக்கிற நாட்கள்ல இந்த காரியங்கள் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது போல, எங்களுக்கு புரியாது போல, விளங்காது போல இருக்கு. ஆனா பிசாசு எங்களை அப்படியே கொண்டு போய் எங்க நிறுத்துறா தெரியுமா? மரணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இது மரணத்துக்கு ஒப்பானதா இருக்கு. ரோமர்கள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசியமா? ரோமர் 2:1. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியா நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். எவ்வளவு ஆழமான வசனம். அநேக தலைவர்கள் சவர்ல அநேகரை குறித்து குற்றம் தீர்க்கிறோம். வேதம் சொல்லுது நீயும் அந்த பிழையை செய்கிறாய். அதான் வார்த்தை இல்லையா? எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அந்த வேதம் என்ன சொல்றது பாருங்க, அழகா சொல்றது. வாசிங்க. இந்த காரியத்தை நாங்க ஒழுங்கா தியானிப்போமா இருந்தால், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, நீங்க யாராலும் சரி, நீ மெயின் பாஸ்டரா இருந்தா என்ன, தீர்க்கதரிசியா இருந்தா என்ன, மூப்பரா இருந்தா என்ன, பாடல் குழுவில் இருந்தா என்ன, பராமரிப்பு குழுவில் இருந்தா என்ன, விசுவாசியா இருந்தா, நீ யாரா இருந்தாலும் எப்படி இருக்கணும்? போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ சாட்டு எக்ஸ்கியூஸ் உனக்கு இல்ல. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ, நீ எதையெல்லாம் பிழையென்று சொல்லுகிறாயோ அவைகளை நீயே செய்கிறபடியா, அவைகளை நீயும் செய்கிறபடியா நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பு. இது இங்கதான் நம்முடைய சுயநீதி ஒரு பெரிய பிரச்சனை. நான் குற்றம் சொல்லக்குள்ள நான் நினைக்கிறது, நான் குற்றம் இதைத்தான் நான் ஆண்டவர் நம்மோடு கூட ஓய்வு நாட்கள்ல பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய சிந்தை
நம்முடைய சின்ன பொல்லாத ஒரு சாமான். The thought is a dangerous thing. ஒரு ஆளை குறித்து நான் சொல்லுகிற போது சொல்றேன், நான் அந்த காரியத்துல ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். But I am doing some other mistake. Hallelujah. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஏன் அத மாதிரி நீயும் செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நாங்க ஒரு காரியத்துல நான் இப்ப பிரின்ஸ் இது அப்படின்னு சொல்லி அவனை குற்றம் சொல்லி தீர்த்துட்டு நான் இருக்கேன். அது ஏனென்றால் அந்த காரியங்கள் நான் எவரா இருந்தாலும் அதை விட சில காரியங்கள்ல அவரோட மோசமா இருக்கலாம். தேவன் ஒருவரே பரிபூர்ணம். தேவன் ஒருவரே பாவம் செய்யாதவர். தேவன் ஒருவரே நீதிபரர். நம்முடைய ஒன்றும் சரி வராது. ஆனபடினால நாங்க கவனமா இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. நம்ம பேசுறத நிதானித்து, ஏண்டா இன்றைக்கு இவருக்கு நடக்கிறது நாளைக்கு இல்லையாவுமா தெரியுமா? தெரியாது. தெரியாது. எத்தனை பேர் நான் பார்த்திருக்கேன். அப்படினால நான் கவனமா இருக்கிறது நல்லது என்றா நியாய தீர்ப்பு தேவனுடைய சத்தியத்தின்படி குறிக்கப்பட்டிருக்கான். அல்லேலூயா. அப்ப இதங்க சொல்லப்படுது பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல எச்சரிக்கப்படுகிற கடுமையான வார்த்தைகள் இவருடைய புறங்கூறுதலை, குற்றப்படுத்துவதை, காரியங்களை குறித்து சொல்றது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஏன் நான் சொல்றேன்டா, இந்த தண்டனைகள் அப்படி இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, இந்த காரியத்துல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு 3 கேள்விகள் என்னிடத்திலேயும் 3 கேள்விகள் என்னிடத்திலே வருகிறவற்றை நான் கேட்டாலும் தேவ ஆலோசனை காரியம் 3 இருக்கு. நான் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னு சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். சீக்கிரமா போவோம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அல்லேலூயா. அப்ப நல்லது என்ன தெரியுமா? If you feel somebody is doing something wrong, don't go around and backbite. உடைய சவர காத்திருங்க, அமைதியா இருங்க. ஒரு சூழ்நிலை கத்து தருவார். கூப்பிட்டு சொல்லுங்க, சகோதரனே நீ இப்படி செய்தியாம எனக்கு நோவுது, சகோதரியே இப்படி காட்சியாம எனக்கு கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை சகோதரனே, தேவ ஆலோசனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலோசனை என்ன தெரியுமா? உடைய சகோதரன் உனக்கு தீமை செய்தால், அநியாயம் செய்திருந்தால், பிள்ளையாய் நடந்திருந்தால், இவன் உன்னை குறித்து பிள்ளையாய் பேசியிருந்தா கூட நீ என்ன செய்யட்டுமா? அவசரப்பட்டு ஒண்ணு செய்ய வேண்டாமா? என்ன செய்யட்டாம்? எப்ப போகட்டாம்? எல்லாரும் டீ குடிக்கிற நேரத்தில் நடுவுல போயிட்டு அப்படியே சொல்லி கொடுத்துருக்க. கேளுங்க, என்ன சொல்லுங்க? உன்னுடைய சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், சகோதரன் உனக்கு விரோதமா ஏதாவது காரியம் செய்திருந்தா, சொல்லி இருந்தா, நாங்க என்ன செய்யும்? அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அல்லேலூயா. முதல் எடுத்தோடனே 4-5 பேர்த்த போய் காய்ச்சி செய்யற இல்ல. You talk to that person. That's the right thing. God is giving us counsel. Amen. தனித்திருக்க குழந்தை வாங்க, எப்படியா உண்மையா இல்ல, உண்மை இல்ல, நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா சொல்லட்டுமா? இன்னும் 2 பேர் 3 பேர் கடைசியில சொல்லுது, அந்த கதைகளை அவர் தனிமையில கேட்கலாட்டி அப்படியே விட்டுருங்க, அவர் அந்நியனா இருப்பார்.
இதை குறிச்சு நியாயப்படுத்தி நீதி செய்து இது சரியா இது பிள்ளையா இப்படிதான் சொன்னாங்க, இதுல என்ன இருக்கு, இப்படி இருக்கவே அப்படி போகாது வராது இல்லை. தனித்திருக்கையில போய் கேளுங்க. இங்க வேற என்ன அந்த தனித்துல இருக்கிற நேரம் வர்றதுக்கு முதல் புறப்பட்டுரும் இல்லை புரிஞ்சு வருது. அப்படியெல்லாம் சொல்ல இல்லை. வேற கூலா இருங்க. சகோதரன் தனித்து வருவார். எங்க போறார்? வருவார். ஈவினிங் ஆகி வேலை முடிஞ்சு கடையெல்லாம் பூட்டிட்டு வருவார். வரக்குள்ள கூப்பிட்டு பிரின்ஸ் எப்படி இன்னைக்கு டே நல்லம்மா இது வாங்க, அன்னைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, ஏன் இப்படி காய்ச்சீங்க, சில நேரம் அப்படி சொல்ல என்ன செய்யட்டுமா? என்ன சொல்ல சாரி என்ன என்னட்ட சொல்ல மாட்டேன் பாபு வந்து என்ன எனக்கு என்ன சொல்லுவேன், எனக்கு சொல்லுவா சாரி இந்த மாசம் அப்படி இல்லை, நான் இப்படித்தான் சொன்னேன், அப்படித்தான் நடந்தது. ஓகே. அடுத்தது என்ன தெரியுமா? சகோதரன் தனித்திருந்து பேசக்குள்ள அவர் குற்றம் செய்திருந்து அவர் ஓமுன்னு ஒத்துக்கொண்டா அதுக்கு மேல பெரிய அட்வைஸ் கொடுக்கப்படாது. ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொண்டீங்கன்னு முடிச்சு. அல்லேலூயா. ஏன்னா அவர் தெரிஞ்சுட்டு அந்த பிள்ளை அவர் அடுத்த தரம் செய்யாம இருக்க ட்ரை பண்ணுவார். அதான் எங்களுடைய விசுவாசம். அடுத்த தரம் செய்தாலும் அவர் எனக்கு சகோதரன். அது அன்பு. அல்லேலூயா. என்ன நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. என்னுடைய நம்பிக்கை பிரின்ஸ் அடுத்த தரம் செய்யாது. நான் விசுவாசிக்கிறேன் அப்படி நடக்க கூடாது என்று. ஆனா அப்படித்தான் நடந்தாலும் என்னுடைய அன்பு சகலத்தையும் மூடும். அல்லேலூயா. ஏனென்றால் அன்புதான் இவை மூன்றிலும் பெரியது. வேதம் தான் சொல்லும். அன்புதான் இதில் மூன்றிலும் பெரியதா இருக்கு. இந்த அன்புதான் நம்மை பரலோகத்துக்கு மகிமைக்கு நம்மை கொண்டு போகும். அல்லேலூயா. அப்ப சகோதரன் ஆலோசனை என்ன தெரியுமா? புறம் கூறுதல்ல இருந்து தப்புறதுக்கு ஆலோசனை சகோதரன் சகோதரி தனித்திருக்கும் வரை காத்திருக்கிறது. வெட்டி வெட்டி காத்திருக்கிறது இல்ல, என்ன முட்டி முட்டி காத்திருக்கிறது இல்ல, பேசி பேசி காத்திருக்கிறது இல்ல, கத்தருக்குள்ள காத்திருக்கிறது. You will get a time. நானுமே அதை ட்ரெயின் பண்றேன்னா that is good. கொஞ்சம் டைம் எடுத்து எடுத்த வாக்குல கலக்க வேண்டாம், எடுத்த வாக்குல டீல் பண்ண வேண்டாம், எடுத்த வாக்குல அதை முடித்து விட வேண்டும் நினைக்காங்க. விட்டா இது பெருகிரும், விட்டாலும் பெருகும், விடாட்டியும் பெருகும். கத்தர் காக்காவிட்டார். கத்தர் அதுக்கு தேவை ஆறுதலா கதை செஞ்சு வாங்க. இதான் காரணம். Not good. If they apologize, மன்னிப்பு கேட்டாங்கண்டா இல்ல வேற சொல்லுவோம், மன்னிப்பு கேட்கறது லேசு அப்படி இப்படி அதெல்லாம் சொல்லுவோம். தமிழ்ல அந்த பழக்கம்லாம் இருக்கு. இப்படி மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா விட்டுட்டா எப்படி செய்யறது? வேதம் சொல்லுது எத்தனை நேரம் மன்னிக்கணுமோ? 7 தடவை ஒரு ஆள ஒரு புல. அல்லேலூயா. திருத்தாது நாங்க கணக்கு தடவை இல்லை. எங்களுடைய பெரிய பிரச்சனை நான் பேசி திட்டி இவருக்கு உணர்த்தி இவர் செய்த புள்ளையை காட்டி நான் இவரை திருத்திடுவோம். We don't change people and we can't change people. இத டோட்டலா 1% கூட இல்லாதபடிக்கு விசுவாசிக்கும். எங்களை அறியாம இதுக்குள்ள இருக்கிறோம். அப்படிதான் நான் இவனுக்கு கதைச்சா இவனுக்கு காட்டினா இந்த முறை வடிவா பாடம் கொண்டு படிப்பிச்சு விட்டான். என்ன நல்ல சாப்பாடு ஒன்று கொடுத்தா இவருக்கு இவர் மறக்க மாட்டார். ஏன்னா இவர் நல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுங்க சொல்றோமா இல்லையா? ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்தா சரியாவது. இன்னும் நீங்க என்ன சாப்பாடை எப்படிதான் குலைச்சி தீர்த்தினாலும் கத்தர் ஒரு மாற்றும் வரைக்கும், ஒரு ஆளை மாற்றும் வரைக்கும் அது மாறும். தனிய பொறுத்திருந்து பேசு. அதான் ஆலோசனை. அல்லேலூயா. தனிய சகோதரனோ சகோதரி இருக்கும்போது கூப்பிட்டு அல்லது வீட்டுல போய் வீட்டுல விருந்துக்கு கூப்பிட்டு சாப்பிட்டு இருந்து உட்கார்ந்து பேசு. That's the best thing. என்ன ஆமா எத்தனை
ஈஸி, ஈஸி. தட்ஸ் a good thing. தனியா போயிருந்து கதைக்கிறது இட்ஸ் a best thing. ஒரு சகோதரி மனம் விட்டு அந்த நேரம் nothing is going to wrong. Nothing is going to be wrong. தனியா போயிருந்து காய்ச்சி பாரு. இட்ஸ் ஈஸி. அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சமாதானம், சந்தோஷம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன? வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். சொல்லுவோம் செய்ய முடியாத காரியம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதீர்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். ஹல்லேலூயா. என்ன சொல்லுது? 5ஆம் அதிகாரம் 9. சகோதரரே, நீங்கள் நியாயத்தீர்க்கப்படாத படிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதீர்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, 16 வரை. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நியாயம் செய்யாம ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்களாம். ஏன் தெரியுமா? நம்முடைய வியாதிகள் குணமாகிறது. சில வியாதி சரீரத்தில் இருக்கு, சில வியாதி மனோவியாதி. நிறைய பேருக்கு மனோவியாதி இருக்கு, தெரியாது. குழப்பமா இருக்கு, டிப்ரெஷன் எல்லாம் மனோவியாதி. இந்த அநேகருக்கு தீராம இருக்கிற காரணம் ஒருவருக்காக ஒருவருடைய பிள்ளையை ஒருவர் மன்னிச்சு பாருங்க. அது பெரிய ஒரு லாங் வசனம். ஆனால் ஒன்றோட ஒன்று தொடர்புள்ள வசனம். 6ல தொடங்குது இல்லையா? எத்தனையில தொடங்குது? எத்தனையில வாசிக்க? 9ல தொடங்குது, 16 வரையும் போகுது. வேற வேற காரியம் போல இருக்கு. ஆனால் சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாத படிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதீர்கள். சரி பாருங்க, முதலாவது சொல்றார் நியாய தீர்ப்புக்குள்ள போகாதபடிக்கு ஒருவரை ஒருவர் நீங்க முறைப்படாது இருங்க, குறைப்படாது இருங்க, குறை சொல்லாது இருங்க. அடுத்தது, இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். சரி, இப்ப போய் வாசி அம்மா 15, 16. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு. இன்னைக்கு அநேகர் விடுதலையாம இருக்காங்க. நீங்க குணப்படும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? ஆலோசனை என்ன தெரியுமா? குற்றம் இருக்கா, குறைய சொல்லாம ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் அறிக்கை பண்ண. யாரு? நான் இந்த பிள்ளையை அறிக்கை பண்ணி எனக்கு ஜெபி. ஏன்னா நான் இந்த குற்றத்தை நான் உனக்கு செய்யறதுக்கு எனக்கு ஜெபிச்சு விடு, என்னை ஆசீர்வதிச்சு. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் பிணியாலே சோமாக்கும். ஒருவனுக்கு பிரச்சனை இருக்கு, அவனை பிரச்சனையில இருந்து விடுதலை ஆக்கும். எங்களை காரியங்கள்ல இருந்து விடுதலை ஆகும். ஆண்டவருடைய ஆலோசனை என்ன தெரியுமா? 2வது, ஒருவருடைய குற்றத்தை ஒருவரிடத்துல சொல்லி நாங்க செய்யவே மாட்டோம். ஆனா கர்த்தர் விசுவாசத்துல எழுதி வச்சிருக்கார். ஹல்லேலூயா.
ஏன்னா நடக்குதா இது ஆவிக்குரிய சபை இல்லை ஆவிக்குரியவர்களுக்குள்ள? எந்த பிள்ளைய நான் சொல்லி எனக்கு ஜெபி என்று கேட்கிறோமா? அல்லது ஒத்துக்கொள்றோமா நம்மளோட பிள்ளைய சொல்லி ஒருவன் ஜெபிக்கிறது? எனக்கு ஜெபிக்கிறது அதனாலதான் நாங்க சொஸ்தமாகாம இருக்கோம். கணக்காரியத்துல விடுதலை ஆகாம இருக்கிறோம். சொஸ்தம்ன்றது கட்டல் சகோதரர், கட்டளை இருந்து விடுதலை ஆகாம இருக்கிறோம். ஏனென்றா நாங்க தாங்கிறதுல குறைபட்டு கொள்கிறது. அந்த வசனம் 9வது வசனம் அதான் சொல்றது, சகோதரரே நீங்க ஒருவரை ஒருவர் குறித்து குற்றம் சொல்லாம ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் தாங்கி இன்னொருவருக்காக நீங்க ஜெபிங்க. அல்லேலூயா. ஜெபங்கள் நடக்கிற நேரம் சகோதரர்களே நான் பார்க்கிறேன், நைஸா கலருவாங்க சில பேர் இருந்து இல்லையா? அவருடைய கருத்தை பிடிச்சி ஜெபிப்போம்னு சொன்னா ஜெபிக்கிறது என்ன? அங்க இருந்து அவங்க வாழ்ந்த ஊர்ல இருந்து ஜப்பானுக்கு ஜெபிச்சு, ஆப்பிரிக்காவுக்கு ஜெபிச்சு, ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போய் அவங்களுக்காக ஜெபிக்கிறது. எப்பயாவது do we have a guts to do that? Friends, உன்னை நான் குறிச்சு நான் பேசினேன், உனக்கு நான் இப்படி நினைச்சேன், ஆண்டவரே நான் நினைச்சதை மாற்றி பிள்ளைய ஆசீர்வதை ஜெபிக்க முடியுமாங்களா? அன்றைக்கு எழுப்புதல். அல்லேலூயா. கர்த்தர் அந்த சுவாபத்துல இருந்து எங்களை விடுதலையாக்க ஆலோசனை கொடுக்கிறார். ஒருவரோட குற்றத்தை ஒருவர் நாங்க மன்னிச்சு நாங்க ஜெபிக்கலாம். மற்றது பிலிப்பியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், அதோட நான் முடிக்கலாம். நாங்க 3வது ஆலோசனை. முதலாவது ஆலோசனை, சகோதரன் சகோதரி உங்களை குறித்து பிழையாய் அவதூறு பேசியிருந்தா அவர்களோடு தனித்திருக்கிற வேளையில போய் அவர்களோடு பேசி சமாதானம் பண்ணி ஜெபிச்சு கொள்ளுங்க. அடுத்தது, அவதூறாய் பேசுகிற சகோதரன் சகோதரி இருந்தா அவங்களை கூப்பிட்டு அவர்களோடு கூட அவர்களுக்காக உங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க. ஒருவருடைய குற்றத்தை ஒருவரிடத்துல அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற போது விடுதலை வரும் என்ற அளவிற்கு. 3வது காரியம், கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ நீதியுள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. மற்றது என்ன தெரியுமா? நல்ல ஆலோசனை. Think the best things. Use your time. Utilize your time and your thinking with good things. நன்மையானவைகள் எவைகளோ, நான் என்ன நன்மை செய்யலாம், கற்புள்ளவைகள் எவைகளோ, இல்லையா? அப்படிதான் சொல்லுது. வாசிங்க, என்னென்னவைகளோ, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, உண்மை பாருங்க, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, எப்படி நான் டிசிப்ளினா இருக்கலாம் என்றதை யோசிக்கலாம். நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தா தேவையில்லாத ஆவலாதிகள் நம்முடைய இதயத்தை ஆட்கொள்ளாது. அல்லேலூயா. நன்மையை யோசிச்சுட்டு இருங்க. என்ன எங்க மிஷன் ஃபீல்ட் இருக்கு, நன்மையா இல்லையா? எத்தனை பேர் இன்னும் இயேசு அறியாம இருக்கிறாங்க இல்லையா? புகழ் எதுவோ, புகழை பற்றி சொல்லுதானே, புகழை குறிச்சு யோசிங்க. பெருமை இல்லை, புகழை. எது புகழ்? கர்த்தருக்கு நான் பாடி துதிக்கிறது புகழ். எனக்கு இருக்கிற தாளந்தை நான் வெளியில கொண்டு வர்றது எனக்கு புகழ். கர்த்தருக்கா? ஒழுக்கமா? என்ன ஒழுங்கு? நான் டிசிப்ளின். இந்த டைமுக்கு ஐ மீட் தேர், ஐ டூ திங்ஸ். ஜெபத்துக்கு நான் நேரம், உபவாசத்துக்கு நான் நேரம். இங்க சேர்ச்ச மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை காலையில அல்லது மாலையில பின்னேரம் நான் தனி ஜெபம், அந்த நேரம். புதன்கிழமையில நான் எனக்கு ஒரு டிசிப்ளின் வைத்திருக்கேன். 9 மணிக்கு நான் கர்த்தரோடு இருக்கிறது. ஒழுக்கம் உள்ளவர்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம். பகல் வந்தோடனே இந்த புதன்கிழமை நான் கட்டாயம் 9 மணிக்கு கர்த்தரோடு இருக்கணும், நான் அதை பற்றி நினைக்கணும். இது ஒழுக்கம் உள்ளவர்கள். புகழ் எதுவும் அன்புள்ளவைகள் எவைகளோ, என்னத்தினால நான் யாரையும் அன்பு செய்யலாம், எத்தனை பேரை நான் மன்னிக்கலாம்,
பார்த்துருக்கீங்க எப்பயாவது? இப்படி செய்யறால என்னட்டு மன்னிக்கலாம் எப்பயாவது சிந்திச்சிருக்கோமா? நம்ம என்னை இப்படி எல்லாம் செய்யறாங்க, இப்படி எல்லாம் கதைக்கிறாங்க, ஒரு மாதிரி இருக்கு, இருதயமெல்லாம் இன்னும் செய்யுது, வலிக்குது, நோவுது, என்ன ஆத்திரம் வருது, என்ன செய்யுது, ஆனா அந்த என்னட்டு மன்னிக்கலாம். மண்டே மார்னிங் காலையில எழும்பக்குள்ள எனக்கு பெரிய போராட்டம், சண்டே இரவு பெரிய போராட்டம், என்னால நித்திர கொள்ள முடியல. அந்த காரியம் என்ற இருதயத்துல வந்து 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 காலையில கிட்டத்தட்ட 5:30 மணி வரைக்கும் 6 மணி எனக்கு தூக்கம் இல்லை. வெரி பர்சனல். இருதயம் முழுவதும் அடிச்சு 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 வந்து கொண்டே இருக்கு. நான் யோசிச்சு கொண்டே இருக்கிறேன். பாவியானவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் எப்படி மறக்கிறது? இந்த காரியம் திருப்பி திருப்பி வருது, இந்த சம்பவங்கள் திருப்பி திருப்பி வருது. ஆவியானவருடைய ஒரே உணர்த்தல் என்ன தெரியுமா? மன்னிச்சுட்டு இயேசுவிட்ட கொடுத்துட்டு கண்ணை மூடு. அவன் நான் என் இருதயத்துல சொல்லிக்கொண்டே இருக்கேன், இயேசுவின் நாமத்துல நான் இதை நினைக்கிறேன், நான் இருதயத்துல மன்னிச்சுட்டேன், நான் இருதயத்துல மன்னிச்சுட்டே I started saying in my heart and my spirit, இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே இதை உங்களோட பாதத்துல வைக்கிற கண்ணை மூணார் 9-9:30 மணி வரை நல்லா நிற்கிறேன் தெரியாது. The morning it was so free. அன்புள்ளவைகள் அவைகளும், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்புள்ளவைகள் அவைகளோ என்னென்று சகிக்கிறது, என்னென்று நம்புறது, என்னென்று ஆண்டவரே விட்டு கொடுக்கிறது. கேட்டு பாருங்க, அதான் இவைகளையே நீங்க சிந்திச்சு கொண்டிருக்கும். காலையில எழுப்பி பின்னாலும் வரைய இப்படி செய்தாங்களே நொந்துட்டே போயிட்டு இப்படி இருக்குது, நான் இதுக்கு அடுத்த முறை என்ன சொல்றது, இவங்களை எங்க பழிவன்றது, இவங்க எல்லாம் சரியா செய்தாங்களா காரியமா அதான் இதாண்டு அந்த தருணத்தை தராம அன்புள்ளவைகளை இவைகளா சிந்தித்து கொண்டே இருக்கு. கடைசியாக சொல்ற, the last thing you can do to think something good. Think about the goodness, think about the love, think about the forgiveness. அது உண்மையாவே ஹார்ட்டுக்கு ரிலாக்ஸ் ஆகும். It will make you so relaxed. பெரிய ஆறுதலா இருக்கு, அமைதியா இருக்கும். என்ன சொல்ற, நன்மையானது இவைகளோ. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ. காலையில் எழுப்பி யோசிக்கிறீங்க, புண்ணியம் செய்வது, புண்ணியம் யோசனை இல்லைன்னு சொன்ன. காலையில் எழுப்பி பசியா இருக்கிறாங்களா யோசிங்க. நீங்க தாய்மாரா இருந்தா விதவையா இருக்கிறவங்களை பற்றி யோசி. புருஷன்மார் இல்லாம மறிச்சு போய் தனியா இருக்கிற தாயை யோசிப்பார். நீங்க தகப்பனா இருந்தால் மனைவி இல்லாம பிள்ளைகளை நடத்துற ஒரு தகப்பனா இருந்து யோசிப்பார். அப்ப மனசுல ஒரு இறுக்கம் வரும், ஏதாவது அப்படி இருக்கால செய்வோம். அல்லேலூயா. புண்ணியம் எதுவும் இந்த வேதம் சொல்லுது, அநீதியான உலக பொருட்கள்னாலே ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி வைங்களாம். எதுக்குண்டா நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போகும்போது உங்களை அவர்கள் வரவேற்கத்தக்கதா. You are investing so many things here to welcome you when you are going to heaven. அப்படி இருக்கா இல்லையா? அவங்க உங்களை வரவேற்பாங்க. புண்ணியம் என்ன? இன்னைக்கு இதை செய்து அதை செய்து யோசிக்கக்குள்ள யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் எனக்கு ஒரு 1800 kroner பில் கட்டுற காசு இல்லை, 200 kroner ஒன்றும் இல்லை, 100 kroner இல்லை சாப்பிடுறாங்க. But think about the family, they don't have a fridge. நம்ம ஃப்ரிட்ஜ்ல என்ன கிடக்கும்? இன்னைக்கு புதுசாக செய்யறதுக்கு தான் இல்ல. யோசிச்சு பாருங்க, ஏழையாக கரண்ட் இல்லாம இருக்கிற ஒரு வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லாம, அன்னைக்கு சாப்பாடு இல்லாம 3 நாள் சாப்பிட காணாம சாப்பிடாம இருக்கிற ஒரு குழந்தைய யோசிச்சா புண்ணியம் செய்யறது எதுவோ ஒன்று தெரியாது. அவளை சிந்தித்துக் கொண்டிருங்க, செய்ய வேண்டாம். இன்னைக்கு செய்யறதில்ல தெரியுமா? செய்ய வேண்டாம் சொன்ன தெரியுமா?
சிந்திக்க ஆரம்பிக்கலன்னு செய்யறது என்ன? சிந்தித்தான் என்ன இருக்குமா? கவிஞன் சொன்னது அதாவது ஞாபகம் இருக்கு. அப்படி ஒன்று இருக்குல்ல, சிரிப்பு வருது. ஏன் தெரியுமா? நான் வாழ்ற வாழ்க்கையை பத்தி எவ்வளவு பேருக்கு எப்படி எல்லாம் இருக்கு, நான் எப்படி வாழ்றேன் அதனால சிந்தித்து கொண்டிருக்கேன். அடுத்த you start thinking, then you can do. நாங்க திங்க் பண்ணவே இல்லையே. திங்க் பண்ணாதபடினால தான் எனக்கு கொடுக்க கஷ்டம், நினைக்க கஷ்டம். என்ன நான் நினைக்கல. என்னை விட பாடுபடுற ஒரு மனுஷிய நான் நினைக்கல. என்னை விட கஷ்டத்துல இருக்கிற ஒரு தாப்பனை நினைக்கல. என்னை விட கை இல்லாம இருக்கிற ஒரு பிச்சைக்காரனை நினைக்கல. என்னை விட கால் இல்லாது என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறவனை நினைக்கல. அதுல சிந்திச்சு கொண்டிருக்க. நாம் என்ன தெரியுமா சிந்திக்கிறோம்? இருக்கிறதுக்கு மேல இன்னொரு பூச்சி அதுக்கு மேல ஒரு கட்டடம் கட்டி அதுக்கு மேல என்ன செய்யலாம் சிந்திக்கிறோம். ஆலோசனை, கத்தருடைய ஆலோசனை நன்மையானது எதுவோ, புகழ் எதுவோ, அன்பு எதுவோ, ஒழுக்கம் எதுவோ, நடத்தை நன்மை நல்லது எதுவோ, அதை நீங்க புண்ணியம் எதுவோ அதை நீங்க சிந்திச்சு கொண்டிருங்க. அப்படி இருந்தா புறங்கூறுதல் நமக்கு தேம்பதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம புறங்கூறுதல் வேற அதை எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப விசுவாசிச்சிருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்ல சகோதரர். நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களை அழைச்சு வந்தா. ஏன் அழைச்சு வந்தாருன்னா இதுல ஜெயம் எடுக்கும்படியா. அல்லேலூயா. நாங்க செய்யத்தான் போறோம், நாங்க இந்த கேள்விக்காகத்தான் போறோம், நாங்க நடக்கத்தான் போறோம், நாங்க விசுவாசிக்கிறோம், நாங்க ஜெயிக்க போகிறோம், மகிமையில போகிறோம் நினைக்கிறவங்க மாத்திரம் எழுப்பி நாங்க சோதரிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் சதா காலங்களிலும் எங்கள் மேலே தங்குவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென்.